நடிகர் ஜெயமணி இறந்து போனதுக்கு பிறகு அவங்களுடைய மனைவி தூங்காம செஞ்ச காரியத்தை பார்த்துட்டு அவங்க ஃபேமிலி அதிர்ச்சியில் மூழ்கியிருக்காங்க. அதோட விவரத்தை இந்த வீடியோல பார்க்க போறோம். சிறகடிக்க ஆசை சீரியல் நடிச்சு ஃபேமஸ் ஆனவர் தான் மலேசியா மாமா அப்படின்னு பேர் வாங்கியிருக்கக்கூடிய நடிகர் ஜெயமணி. இவர் இதுக்கு முன்னாடி திருமதி செல்வம் சீரியல்ல பூங்காவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய கதாபாத்திரம் நடிச்சு ஃபேமஸ் ஆனாரு. அதுக்கப்புறம் சின்னத்தில மட்டும்தான் பெருசா வாய்ப்பு கிடைச்சது. மெட்டி ஒலி கல்யாண பரிசுன்னு சொல்லி இவருக்கு வரக்கூடிய எல்லா வாய்ப்புமே நல்லா பயன்படுத்திக்கிட்டாரு. ஒரு சில திரைப்படங்கள்ல சின்ன சின்ன கதாபாத்திரம் நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் குவிஞ்சுது. இருந்தாலும் சின்ன திரை அளவுக்கு இவரால் சினிமாவில் ஜொலிக்க முடியல. இன்னொரு பக்கம் தனக்கு கொடுக்கக்கூடிய கேரக்டரை கனகச்சிதமா அப்படி நடிக்கக்கூடியவர் தான் வி.சி. ஜெயமணி. கடந்த ஒரு சில நாட்களாகவே இவருக்கு சில உடல்நல பிரச்சனை இருந்திருக்குது. இப்போ திடீர்னு கடந்த செவ்வாய்க்கிழமை அவர் வீட்டில் வடபழனி வீட்டில் இருக்கும்போது மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போயிருக்காரு. இப்போ அவர் இறந்து போனதுக்கு பிறகு எக்கச்சக்கமான சின்னத்திரை பிரபலங்களும் சீரியல் குழுவை சேர்ந்தவங்களும் அவருக்கான ஆழ்ந்த அனுதாபங்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதை விட முக்கியமானது, அந்த சோகத்திலேருந்து அவங்கள மீண்டே வர முடியல. 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தான் கூட நடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு நடிகர் இப்போ மாரடைப்பால் இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி அவங்க ரொம்ப உலுக்கியிருக்கு. அவங்களே இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் போது கண்டிப்பாக அவங்க குடும்பத்தாருக்கு, குறிப்பாக ஜெயமணி அவரோட மனைவிக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குதான். திருமணமாகி பல வருஷங்கள் தான் கூட இருந்து தான் கூட வாழ்ந்து இன்ப துன்பங்களை ஷேர் பண்ணிக்கிட்ட கணவர் இனிமே தான் கூட இருக்க போறது இல்லை அப்படிங்கிற சோகத்துல வந்து அவங்களால மீண்டு வரவே முடியல. குறிப்பா ஜெயமணி அப்புறம் அவங்க மனைவி இவங்க 2 பேருமே தினமும் தங்கக்கூடிய அந்த அறையில தன்னோட கணவர் போட்டோவை பார்த்துக்கிட்டு பயங்கரமா தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்காங்க. படுத்த படுக்கையா உடம்பு சரியில்லாம இருந்து கணவர் இறந்து போனா கூட அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காது. ஆனா தான் கூட சிரிச்சு பேசிக்கிட்டு முதல் நாள் வரைக்கும் தான் கூட சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு பல விஷயங்களை அனுபவங்களை ஷேர் பண்ண தான் கணவர் இனிமே தான் கூட இருக்க மாட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது பயங்கரமா தேம்பி தேம்பி அழுது நள்ளிரவு தூங்காம கஷ்டப்பட்டு தன்னைத்தானே வருத்திக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் ஜெயமணி அவரோட மகள் தான் தன்னோட அம்மாவை தான் அப்பா தான் கூட தான் இருக்காரு, அவருடைய நடிப்பு மூலயமா நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காருன்னு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்களாம். இது ஒரு பக்கம் இருக்க, கிட்டத்தட்ட 5 மொழிகளில் செப்டம்பர் 5ஆம் தேதி பிக் பாஸ் ஆரம்பிக்க போறாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், மராத்தின்னு சொல்லி 5 மொழி பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதால ஏற்கனவே இதுக்கான கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க. ஆடிஷன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சான். இவங்க போகிறாங்க அவங்க போகிறாங்கன்னு எப்போவுமே பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதம் லிஸ்ட்டு வந்து சர்க்குலேட் ஆகும். அதில் இப்போதைக்கு யார் பேர் அடிபட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பிரபலமான சீரியல் நடிகையாக இருக்கக்கூடிய ஜனனி அசோக் வந்து பிக் பாஸ் வர்றதுக்கான பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்களாம். சோஷியல் மீடியாவில் எப்போவுமே ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஜனனி அசோக் எப்பொழுதுமே கிளாமரான ஃபோட்டோஸை அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இன்ஸ்டாவில் சப்ஸ்கிரிப்ஷனும் வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஜனனி அசோக் எப்படி லாஸ்ட் சீசனில் அரோரா வந்தாங்களோ அதே மாதிரி ஜனனி அசோக்கும் ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.